சென்னையில் நடிகர் ரஜினி, திருமாவளவன், திருநாவுக்கரசர் ஆகிய மூவரும் சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரியப்பன் கேட்கலாம். மாரியப்பன், இந்த சந்திப்பு யாருடைய இல்லத்தில் நிகழ்ந்தது? எது குறித்து இந்த சந்திப்பு? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது நடிகர் ரஜினிகாந்தினுடைய இரண்டாவது மகளுடைய திருமணம் அதாவது அவருடைய மறுமணமானது நடைபெற இருக்கிறது. அந்த திருமணத்திற்கான அழைப்பிதழை கொடுப்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் இன்று திருநாவுக்கரசரை ஒரு இல்லத்தில் சந்தித்திருக்கார் என தகவல் வெளியாக இருக்கிறது. அவர் ரஜினிகாந்த் அவர்கள் திருநாவுக்கரசரை அவர் இல்லத்தில் சந்திக்கும் பொழுது அப்பொழுது அங்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனும் இருந்திருக்கிறார். இது குறித்தான தகவல்களை நாம் விசாரிக்கும் பொழுது திருமாவளவன் அங்கு முன்னே சென்றிருக்கிறார். பின்னர் தான் ரஜினி அங்கு சென்றிருக்கிறார். இவர்களுடைய இடையேயான சந்திப்பு யதார்த்தமானதுதான் என்று அங்குள்ள தகவல்கள் தெரிவித்தாலும் இது ஒரு முக்கியமான சந்திப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுதுதான் அதாவது பிரச்சார குழு தலைவராக தமிழக காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து தலைவராக நீக்கப்பட்ட பின்னர் பிரச்சார குழு தலைவராக திருநாவுக்கரசர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனை தொடர்பாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அவரை பார்க்க சென்றிருக்கிறார் என்ற தகவலும் மரியாதை நிமித்தமாக தான் சந்திப்பு நடைபெற்றது என்றும் அந்த தகவல் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அதாவது ரஜினி அவர்களுடைய தரப்பில் இருக்கின்ற தகவல்கள் ரஜினி அவர்கள் அவருடைய மகளினுடைய திருமணத்திற்காகத்தான் இந்த அழைப்புகள் கொடுப்பதற்காக சென்றிருக்கிறார் என்று தகவல் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்த மூவருடைய ஒரு சந்திப்பு ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. ரஜினியும் தன்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டினை தற்பொழுது வரை எந்த ஒரு நிலைப்பாடும் அதாவது முழுமையான ஒரு கட்சி அறிவிப்பு எதுவும் இன்றி இருக்கிறார். தற்பொழுது திருநாவுக்கரசரும் தலைவர் பதவியில் இருந்து அவர் தற்பொழுது நீக்கப்பட்டு பிரச்சார குழு தலைவர் என்ற பதவிக்கு வந்திருக்கிறார். ஏதேனும் அரசியல் ரீதியாக ஏதேனும் பேசப்பட்டதா? மேலும் இந்த இடத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் இருப்பதனாலும் அரசியல் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றே கூறப்பட்டாலும் ரஜினி தரப்பில் இது திருமண அழைப்புதல் கொடுப்பதற்காகவே இந்த சந்திப்பு நடைபெற்றது என தெரிவிக்கிறார்கள். இவர்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதேனும் வெளிவந்தால் மட்டுமே இதில் உள்ள நிலவரம் தெரியும். இருப்பினும் இவர்களுடைய அந்த மூவருடைய சந்திப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மேலும் இது குறித்தான தகவல்கள் எதுவரை அவர்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அதாவது ஊடகங்களுக்கு கூட இது தெரிவிக்கப்படவில்லை. அவர் தன்னுடைய சொந்த வேலையின் காரணமாகத்தான் அதாவது தன்னுடைய மகளினுடைய திருமண அழைப்புகளை கொடுப்பதற்காகத்தான் ரஜினி அங்கு சென்றிருக்கிறார் என்ற தகவல்கள் மட்டுமே ரஜினியுடைய தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் அவர் மரியாதை நிமித்தமாக சந்திக்க சென்றிருக்கிறார் என்ற தகவலும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது.